தொடர்ந்து இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக ஆர்கியாலஜிஸ்ட் திரு சாந்தலிங்கம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். மத்திய அமைச்சர் கீழடி அகழாய்வு குறித்த கருத்தை தெரிவிக்கும் போது இந்த பணிகளில் அமர்த்தப்படுபவர்கள் பிராந்திய உணர்வுகளால் அதை தூண்ட முயற்சிக்கிறார்கள் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்லுவது உண்மையாக இருந்தால் 3 ஆண்டுகள் நடந்த அகழாய்விலே முதல் 2 ஆண்டில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தன்னுடைய பணியை ஆற்றினார். அவர் கொடுத்த அறிக்கை தான் இப்போது பேசுபொருளாகி இருக்கிறது. 3வது ஆண்டிலே ஒருவரை கொண்டு வந்து அதே துறையினர் இங்கே ஸ்ரீராம் என்பவரை பணியமர்த்தினார்கள். ஆனால் இவர் சொல்லுவது போல அந்த ரீஜனல் சென்டிமெண்டை தகர்க்க வேண்டும் என்று நினைத்தாரோ என்னவோ, இங்கே இன்னும் ஆய்வு செய்யப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு விட்டது என்று முடித்து விட்டார். அறிக்கையை முடித்து அகழாய்வை முடித்து விட்டார். எனவே அவர் சொல்லுவது அவருக்கும் பொருந்தும். அமைச்சர் சொல்லக்கூடியது 2வதாக பணியமர்த்திய ஸ்ரீராம் அவர்களுக்கும் பொருந்தும். அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா என்பது என்னுடைய கேள்வி. பொதுவாக தமிழ்நாட்டு அகழாய்வு முடிவுகளை நாங்கள் ஏதோ எங்களுக்கு தோன்றிய அளவில் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் மேற்பட்ட தரவுகளை இன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பீட்டா நிறுவனத்திற்கு அனுப்பி இங்கு இருக்கக்கூடிய நமது பண்பாடு சுமார் 800 ஆண்டுகளுக்கு முந்தையது, கிமு 800 தோன்றியது என்பதை அகழாய்வு வேதியியல் முறைப்படி நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். இதற்கு மேலும் சான்றுகள் வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் அகழாய்வு சான்றுகள் அவர்களிடத்திலேயே பெங்களூரில் இருக்கின்றன. அந்த சான்றுகளை, அந்த தொல்பொருட்களை அவர்கள் மேலும் எந்த ஆய்வு நிறுவனத்துக்கு அனுப்ப வேண்டும் என்றாலும் அனுப்பலாம். the ball is on their court என்று சொல்வது போல அவர்களிடத்திலே எல்லாம் இருக்கிறது. எனவே அப்படி அவர்கள் ஏதாவது செய்து ஆய்வு செய்து அவர்கள் ஒரு காலகட்டத்தை நிர்ணயிக்கட்டும். அது இல்லாமல் வெற்றுக்கூச்சல் எதற்கும் விளம்பரம் தானே தவிர வெற்றுக்கூச்சலால் ஒன்றும் பயனில்லை. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சாந்தலிங்கம். கீழடி அகழாய்வு முடிவுகளை ஏற்காதது பற்றி மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் கருத்து தெரிவிக்கும் போது அகழாய்வு பணிகளுக்கு அமர்த்தப்படுபவர்கள் பிராந்திய உணர்வுகளை தூண்ட முயற்சிக்கிறார்கள் என்ற அந்த கருத்தை அவர் பகிர்ந்திருக்கிறார். தமிழர்களின் தொன்மையை மத்திய அரசு அங்கீகரிக்கவில்லை என்று கீழடி அகழாய்வு சார்ந்த அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் கீழடி அகழாய்வு முடிவுகளை அங்கீகரிக்க இன்னும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் முடிவுகள் தேவைப்படுகின்றன என்று கஜேந்திர சிங் கருத்து தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் பேசலாம். வேல்முருகன், இப்போ 2 விதமான விஷயங்களை ஒன்று, இந்த அகழாய்வுக்கு இன்னும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் தேவை என்பதை சொல்லியிருக்கிறார். மற்றொரு வகையில் பிராந்திய உணர்வுகள் தூண்டப்படுகிறது என்ற அந்த கருத்தையும் சொல்கிறார். இது தவிர வேற என்ன முக்கியமான கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார்? அபிநயா, தொடர்ச்சியாக கீழடி அகழாய்வு அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக அதனை வெளியிடுவதற்கு இன்னும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் முடிவுகள் தேவைப்படுகின்றன என்று மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.